எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி அலச போறோம். அதாவது பழங்கால ஜோதிடத்துல சொல்லப்படுற அஸ்வினி நட்சத்திரத்தோட காரகத்துவங்கள் பத்தி தான் நாம விரிவாக பார்க்க போறோம். இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ இங்க இருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்க. குதிரை, மருத்துவம், இரட்டை, முடி, கிரீடம், சலூன், கருக்கலைப்பு, மின்கம்பம், பங்குச்சந்தை. என்னடா இது ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளா இருக்கேன்னு பாக்குறீங்களா? மூல நூல்கள்ல அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி கொடுத்திருக்கிற தகவல்களை முத தடவை பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு பெரிய குழப்பமான குவியலா தாங்க தோணும். ஆனா கவலையே வேண்டாம். இந்த பெரிய பட்டியலை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு 5 சிம்பிளான பகுதிகளா நாம பிரிக்க போறோம். 1 அடிப்படைகள், 2 உடல் மற்றும் மருத்துவம், 3 தலை சார்ந்த அமைப்புகள், 4 தொழில்நுட்பம் மற்றும் பயணம், அப்புறம் 5 முக்கிய தத்துவங்கள். அவ்வளவுதாங்க. சரி, முதல் பகுதிக்குள்ள போயிடலாம். அஸ்வினி, அடிப்படைகள் மற்றும் குறியீடுகள். அஸ்வினி அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது குதிரை தாங்க. அது ஒரு அசுர வேகத்தோட அடையாளம் இல்லையா? அது மட்டும் இல்லாம இரட்டையர்கள், கிழக்கு திசை, பூமத்திய ரேகை, இது எல்லாமே இந்த நட்சத்திரத்தோட கட்டுப்பாட்டுல தான் வருது. அதோட படைப்பு கடவுளான பிரம்மா அப்புறம் பத்மநாபன் போன்ற தெய்வ சக்திகளும் இதோட நேரடியா தொடர்புடையவை. இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை கவனிச்சிங்களா? ஒரு பக்கம் ஆரம்ப விழா, அதாவது ஒரு விஷயத்தோட பிரம்மாண்டமான தொடக்கத்தை குறிக்கிற இந்த நட்சத்திரம், இன்னொரு பக்கம் ஒரு சுழற்சியிலிருந்து முழுமையா வெளியேறுவதையும், அதாவது எக்ஸிட் ஆகிறதையும் சேர்த்தே கட்டுப்படுத்துது. உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல? அடுத்து 2வது பகுதி, உடல், மருத்துவம் மற்றும் ஆரோக்கியம். உண்மையை சொல்லணும்னா அஸ்வினி நட்சத்திரத்தோட ஆற்றல்ல ஒரு மிகப்பெரிய பகுதி நம்ம மனித உடல் மற்றும் மருத்துவம் சார்ந்ததா தான் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா பிரசவம், டாக்டர்ஸ் அல்லது மருத்துவமனைகள், ரத்தம் மாதிரியான உடல் திரவங்கள், அப்புறம் காயங்கள், இந்த 4 முக்கிய பிரிவுகள்ல தான் இதோட மெடிக்கல் எனர்ஜி அதிகமா செயல்படுது. இந்த இடத்துல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பிரசவம் மற்றும் கருக்கலைப்பு. அஸ்வினி நட்சத்திரம் ஒரு உயிரோட அற்புதமான தொடக்கத்தையும் ஆளுது, அதே சமயம் அந்த உயிரோட முடிவையும் ஆளுது. வாழ்க்கையோட 2 துருவங்களையும் தன் கைக்குள்ள வச்சிருக்கிற இதோட சக்தி உண்மையாலே பிரமிக்க வைக்குதுங்க. தொப்புள் கொடி, பிறந்த குழந்தையோட முதல் அழுக, சிசேரியன், தலைவலி, வேதனை, மயக்கம்னு மருத்துவத்தோட இன்னும் சில ஆழமான விஷயங்களும் இதுல அடங்கும். மனித உடலோட தீவிரமான வலி நிறைந்த அதே சமயம் ரொம்ப இயல்பான விஷயங்களை இந்த நட்சத்திரம் எவ்வளவு துல்லியமா காட்டுதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ 3வது பகுதிக்கு வரலாம். தலை சார்ந்த பொருட்கள் மற்றும் அமைப்புகள். ஒரு அரசனுக்குரிய கிரீடம், நாம டெய்லி போடுற தொப்பி, பைக் ஓட்டும்போது போடுற ஹெல்மெட், டர்பன், இது மட்டும் இல்லாம முடிய வெற்ற கத்திரிக்கோல், சீப்பு, செலூன் கடை வரைக்கும் எல்லாமே அஸ்வினியோட காரகத்துவங்கள் தாங்க. ஒரு ராஜாங்க கிரீடத்துக்கும் சாதாரண பார்பர் ஷாப்புக்கும் நடுவுல இப்படி ஒரு காஸ்மிக் கனெக்ஷன் இருக்குன்னு யார் நினைச்சு பார்த்திருப்பா? இங்க ஒரு வேடிக்கையான விஷயம் இருக்கு பாருங்களேன். அடர்த்தியான சுருள் முடிக்கும் இந்த நட்சத்திரம் தான் காரணம். அதே சமயம் முடி மொத்தமா கொட்டுன மொட்டைக்கும் இதுவே தான் காரணம். ஒன்னு ரொம்ப அதிகமா இருக்கு, இல்லனா சுத்தமா இல்ல. ஆனா ரெண்டுமே ஒரே ஆற்றலோட வெளிப்பாடு தான். இந்த தலை அப்படிங்கிற கான்செப்ட் வெறும் மனுஷங்களோட முடிஞ்சுக்கல. ஒரு பில்டிங்கோட மொட்டை மாடி, கூரை ஓடு, ஒரு கொடிமரம், மரத்தோட உச்சி, ஏன் ஒரு பிரம்மாண்டமான மலையோட சிகரம் கூட அஸ்வினியோட ஆற்றல் வட்டத்துக்குள்ள தான் வருது. மொத்தத்துல உச்சம் அப்படிங்கிறது தான் இதோட சீக்ரெட் கோட். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பழங்காலத்துல சொல்லப்பட்ட இந்த நட்சத்திரம் இன்னைக்கு நாம யூஸ் பண்ற மாடர்ன் டெக்னாலஜியையும் இடங்களையும் எப்படிங்க பாதிக்கும்? அதுக்கான பதில 4வது பகுதியில பார்க்கலாம். தொழில்நுட்பம், இடங்கள் மற்றும் பயணம். உண்மையிலேயே இது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல்கள்ல இன்னைக்கு நாம பயன்படுத்துற மின்சாரம், மின்கம்பம், மோட்டார் பம்ப் செட், சீலிங் ஃபேன், புகைப்போக்கி, இது எல்லாத்தையும் எவ்வளவு பர்ஃபெக்டா மேப் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே ஆற்றலை வேகமா கடத்துற அல்லது உச்சியில இயங்குற விஷயங்கள். இடங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்வினியோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வேளாங்கண்ணி, கூத்தனூர், திருக்கடையூர் மாதிரியான புனிதமான ஆன்மீக தலங்கள், இன்னொரு பக்கம் செம்ம ஃபாஸ்டா அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு கணிக்க முடியாத குதிரைப்பந்தயம், பங்குச்சந்தை, தலைநகரம் மாதிரியான இடங்கள். அமைதியும் அதிவேக பாய்ச்சலும் ஒரே நட்சத்திரத்துல வருதுங்க. இப்போ நாம கடைசி மற்றும் 5வது பகுதிக்கு வந்தாச்சு. தத்துவங்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகள். இங்க கால மாற்றம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஆழமான தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற அடிப்படை மாற்றங்கள், அப்புறம் காலத்தோட நகர்வு, இது எல்லாமே அஸ்வினி தான் குறிக்குது. டைம் மாறுறதுல இந்த நட்சத்திரத்துக்கு எவ்வளோ பெரிய பங்கு இருக்குன்னு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம உயிரோட்டத்தோட அடிப்படை விஷயங்களான உயிர், சப்தம், அசைவு, செயல், சிந்தனை, அது மட்டும் இல்லாம நம்ம உணர்வுகளோட 2 எக்ஸ்ட்ரீம்ஸான கோபம் மற்றும் சந்தோஷம், இது எல்லாத்தையும் ஒண்ணா இணைக்கிற ஒரு மாஸ்டர் கீயா தான் அஸ்வினி செயல்படுது.
இந்த மொத்த எனர்ஜி பயணத்தோட ஒரு அல்டிமேட் உச்சக்கட்டம் தான் வளர்ச்சி மற்றும் ஆயுள். ஒரு உயிரோட தொடக்கம், அதோட இருப்பு, வளர்ச்சி, அப்புறம் அந்த இருப்போட இறுதி வரைக்குமான ஒட்டுமொத்த கால அளவையும் தீர்மானிக்கிறது இதுதாங்க. சுருக்கமா சொல்லணும்னா நம்மளோட முதல் மூச்சுல ஆரம்பிச்சு நாம டெய்லி யூஸ் பண்ற கரண்ட் வரைக்கும் எல்லாத்துலயும் அஸ்வினியோட எனர்ஜி நிறைஞ்சிருக்கு. அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச ஆற்றல் இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள்ல, உங்க செயல்கள்ல எப்படி வெளிப்பட போகுது? கண்டிப்பா இந்த அலசல் உங்களுக்கு புதுவிதமான பார்வையை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இந்த சிந்தனையோட இன்னைக்கு இதை நாம முடிச்சுக்கலாம்.